ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பலன்கள் அப்படிங்கிறது. அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், இந்த 9 கிரகங்கள், இந்த சனி, நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை, 1.5 மாதத்துக்கு ஒரு முறை, 2.5 நாளுக்கு ஒரு முறை, இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தினபலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட். இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதே தான் வரும், கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துலலாம். இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இந்த 6 கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும். அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 9 கிரகங்களில் ஒரு 5 கிரகங்கள்னே எடுத்துக்கலாம். இந்த சனி ராகு கேது குரு, இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும். இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள், ஆனி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது, என்னென்ன விரதங்கள் வருது, எதை நம்ம அனுஷ்டிக்கணும், எதை மேற்கொள்ளணும், முக்கியமானது மட்டும்தான். அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம். ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது. ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம், ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது. சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது. ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2025 புதன்கிழமை அமாவாசை, பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு. ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2025 சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம். ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2025 திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கி குமார சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆனி மாதத்தில் குமார சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதுக்கு தான் மாற்றி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால், அகம்னா நம்ம சரீரம், உடல், அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை. சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம். ஆனால் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானே வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2025 புதன்கிழமை ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அபிஷேகம் சொல்லுவாங்க. பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறத கட்டிப்பாங்க. அன்றைய தினம் காலை 6 to 7க்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் 6 அபிஷேகம் வரும். அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம். அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க. மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை
சுக்ல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம். குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கி உதயமாறார். ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஆனி மாதம் 26 10/7/2025 வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம். ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள். ஆனி மாதம் 32ஆம் நாள் கடைசி தினம் 16/7/2025 புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி. இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு கடகராசிக்கு எப்படி இருக்குது, இந்த மாதம் அதாவது இந்த போன மாதம் தான் சரியில்லை, அப்படி இப்படி இந்த மாதம் தான் ஏதாவது உருப்படியாக நடக்குமா, அப்போ எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது ராசியிலே புதன் இந்த மாதம் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும், அருமையாக இருக்கும், மிகச்சிறப்பு. ஆனால் புதன் ராசியில் இருக்கும் பொழுது எல்லாமே அவர் தான். கல்வி, தொழில், வேலை வாய்ப்பு, பணம், வருமானம் இது எல்லாத்துக்கும் புதன் தான். ராசியிலே இருக்கும் பொழுது நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் தான் ராஜ்யம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த மாதம் பொருளாதார ரீதியாகவும் சரி ரொம்ப உயர்நிலைக்கு போவீங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறப்பானதொரு கல்வியை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க கூட முன்னாடி பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரியே கல்விச்சாலைகள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், கம்ப்யூட்டர் சென்டர், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, குருகுலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேர் குருகுலம்னு பேர். அந்த மாதிரி எது நடத்தினாலும் காலேஜாக இருக்கட்டும், சின்ன ஒரு ரூமில் 4 பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாலும் சரி, அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள், பணியாற்றக்கூடியவர்களுக்கும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இது எது வேணாலும் வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகச்சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடம் செவ்வாய் கேது சேர்க்கை. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வரலாம். இந்த செவ்வாய் கேது சேர்க்கைங்கிறது எந்த ராசிக்குமே நன்மையை தராது, இருக்கிற இடத்தை பொறுத்து. இது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் இருக்கு. பேச்சால் கலகம், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, தேவையில்லாத யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அறுவை சிகிச்சை, இரத்த விரயம் அல்லது நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் கணவனுக்கோ மனைவிக்கோ. அதாவது கடகராசிக்காரர்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பாதிக்கும், கணவன் கடகராசியாக இருந்தால் மனைவிக்கு பாதிக்கும். ஏன்னா குடும்பங்கிறது அந்த இடத்துல கொண்டே கை வைக்கும். இப்போ கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 8ல் ராகு. அதான் சொல்கிறேன், கலத்திரஸ்தானம் மோசம். 7, 8 திருமணஸ்தானம். 8ல் ராகு இருக்கிறதுனால இதான் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை, கருத்து ஒத்து போகாது. சில பேருக்கு பிரிவை கூட கொடுத்துரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்துல சனி, அது ஓரளவு நன்மையை கொடுக்கும், யோகத்தை கொடுக்குது. தன்னால் 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனியாக இருந்து கடகராசிக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், கால் வலி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தார். இப்போ 9க்கு போயிட்டார். ஓரளவு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், செங்கல், சிமெண்ட், ஜல்லி, கம்பி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இந்த கட்டட ரீதியாக என்ன தொழில் பண்ணாலும் சரி அவங்களுக்கு நன்மைகள்ங்கிறத எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல சுக்கிரன், தொழில் அமோகமாக நடக்கும். 5 ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா 50 ரூபா வருமானம் வரும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் அமோகமாக உங்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும், தனியார் துறையில் இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, தொழில் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன், குரு, தகப்பனார் உடல்நலக்கேடு, தகப்பனாருக்கு ஹிருதய சம்பந்தமான நோய். குரு மறைஞ்சு போயிட்டார் 12ல். பெயர், புகழ், வித்தை, திறமை மறைக்கப்படும். அரசு உத்தியோகம், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 100க்கு 100% நன்மை. கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 80% நன்மைகளும், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இந்த கடகராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனி மாதம் 2ஆம் நாள், 2 சந்திராஷ்டமம் வருது ஆனி மாதத்தில். 2ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 12 மணி 4 நிமிடம் முதல் ஆனி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை மாலை 4 மணி 15 நிமிடம் வரை சஞ்சரிக்கிறது.
அதே மாதிரி ஆனி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:09 முதல் ஆனி மாதம் 31ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு 12:30 வரை இருக்குது. இந்த 2 சந்திராஷ்டமங்கிறது 5 நாள் வரும். 2.5 நாளைக்கு ஒரு சந்திராஷ்டமம். இந்த மாதத்தில் 5 நாள் உங்களுக்கு சரியாக இருக்காது. அந்த நாளில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் ஒயிட், வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்பிகை வழிபாட்டால் இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.